ஹாய் காய்ஸ், வெல்கம் டு N3R vloggers. இது என்ன வீடியோ அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா மூவி ரிவ்யூ வீடியோ தான். இன்றைக்கி வந்து டேட்டு 27th செப்டம்பர். ஸோ நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி படம் பார்த்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நினைக்கிறேன் 28 அதாவது நாளைக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு. மொத்தம் இன்றைக்கி வந்து 4 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னா ஹிட்லர் படம் விஜய் ஆண்டனி சாரோடது, செகண்டு பேட்டராப் அப்படின்னு பிரபுதேவா மாஸ்டர், தேர்டு பிளாக்கு அப்படின்னு ஒரு படம் ஜீவா சாரோடது, அண்ட் ஃபோர்த்து மெய்யழகன் கார்த்தி சாரோடது. இந்த 4ல் நம்ம எந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம்னா மெய்யழகன் படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மெய்யழகன் படத்தோட பாசிட்டிவ் சைடு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. டைரக்ஷனாக இருக்கட்டும், அதர்வைஸ் மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபைட்டு பிரியர், அதாவது உங்களுக்கு ஃபைட்டு படம் பிடிக்கும், ரொமான்ஸ்லாம் பிடிக்குன்னா இந்த படத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு லவ் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, ஒரு கன்னத்தில் அரையிற சீன் கூட கிடையாதுங்க. ஒரே ஒரு சீனில் லைட்டாக கோவப்பட்டு பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து ஃபைட் இல்லை, ஃபீல் குட் மூவி. சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஃபீல் குட் மூவி, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படின்னா, ஏன்னா ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபேமிலியாக பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், தனியாக போய் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். படம் வேறு லெவலில் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபைட்டே பிடிக்காது, இல்லைனா வந்து ரொமான்ஸ் அப்படியெல்லாம் பண்ணுறது படத்தில் பிடிக்காதுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைடு அப்படின்னா ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரைக்கும் லைட்டாக போர் அடிக்குங்க. இப்போ ஒரு 99% உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஒரே ஒரு % போர் அடிக்கும். அது மட்டும்தான் நெகட்டிவு. மற்றபடி படத்துலலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நெகட்டிவ் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்க, அவங்க பேர் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி சார். ஸோ அவருக்கு இதுக்கு முன்னாடி கார்த்தி 25, அதாவது ஜப்பான் படம் கொஞ்சம் சுமாராக தான் ஓடிச்சு. இந்த படத்தில் மெய்யழகன் படத்தில் வந்து அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு, வேறு லெவலில் நடிச்சிருக்காருங்க. ஒரு இடத்துல கூட அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மொக்க கிரிஞ்சு அப்படி ஒன்றுமே பண்ணலாங்க, வேறு லெவலில் நடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரவிந்த் சுவாமி சார். ஸோ அவரை பற்றி சொல்லவே வேணாம், ஆல் டைம் ஃபேவரெட்டு. 90ஸ்க்கெலாம் அவர் ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்திருப்பார். 90s மட்டும் இல்லை, 80ஸ்லேயும். ஸோ அவரும் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீதிவ்யா மேம் இருக்காங்க. யாருன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எஸ்கேனாவோட ஹீரோயின் அந்த படத்தில் ஸ்ரீதிவ்யா மேம், அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராஜ்கிரண் சார். அவர் வந்து உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், அப்போலேருந்தே இருக்கார், அவரும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்வாதி கொண்டே, ஆமாங்க, KONDE அப்படின்னு போட்டிருக்கு, கொண்டேன்னு தான் நான் படிக்கிறேன், தப்பாக இருந்தால் சாரி. ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. தேவதர்ஷினி அக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் நடிச்சிருக்காங்க, வேறு லெவல். அவங்கள வந்து காமெடியனாக பார்த்துருக்கோம், கொஞ்சம் சீரியஸாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் அவங்களுக்கு ரெண்டுமே இருக்குது, அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயபிரகாஷ் அவரும் இருக்கார், சூப்பர். ஸ்ரீரஞ்சனி இருக்காங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. தென் இளவரசு அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் கருணாகரன் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. சரண் சக்தி அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு, சரண் சக்தி. தென் ராஜ்குமாருங்க, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் காமெடிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கும். அந்த காமெடியுமே சூப்பராக இருக்கும், கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, காமெடியும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எமோஷ்னல் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து எமோஷ்னலாக இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நான் வந்து ஒரு சில சீன்லலாம் கண் கலங்கி போயிடுச்சு, அந்த மாதிரி சீன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. சும்மா ஒன்றும் இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது படம். எமோஷ்னலாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும், இப்படி எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கிறது தான் மெய்யழகன். அடுத்து இந்த படத்தோட ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டார் ரேட்டிங் வந்து 10க்கு பார்த்தீங்கன்னா நான் 9.5 கொடுப்பேன்.
எதுக்கு அந்த 0.5 குறைச்சோன்னு கேட்டிங்கன்னா அது என்ன, நான் தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக கொஞ்சமாக போர் அடிச்சுது, அதுக்காக தான் அந்த 0.5 குறைச்சேன். மற்றபடி வேற லெவலில் இருக்கு படம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, ஹிட்லர் படம் விஜய் ஆண்டனி சாரோட ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நாங்கள் போன தேட்டரில் தான் விஜய் ஆண்டனி சாரும் வந்து, அதாவது அங்கே ப்ரெஸ் மீட் மாதிரி ஹிட்லர் படத்தோட நடத்துனாங்க. நாங்கள் வந்து ஸ்க்ரீன் 1ல் இருந்தோம், ஸ்க்ரீன் 2ல் வந்து ஹிட்லர் படம் ஓடிச்சு. ஸோ அங்கே தான் ப்ரெஸ் மீட்டும் வச்சாங்க. விஜய் ஆண்டனி சாரையும் நான் பார்த்தேன், ஃபோட்டோ எடுக்க முடியல, பட் அவரை பார்த்தேன், அது ஒரு ஹாப்பி. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 யூடியூபர்ஸ் நான் பார்த்தேன். அது யார் அப்படின்னா அபிஷேக் அண்ட் அமிர்தா, அவங்களும் ஒரு யூடியூபர். தென் 4 விதம் அரவிந்தண்ணா, அவரும் ஒரு யூடியூபர், அவரையும் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். விஜய் ஆண்டனி சாரோட ஃபோட்டோ எடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மெய்யழகன் ரிவ்யூ வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ராம் ராம். என்னத்தான்